தாம் சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தார். ஆமென், அல்லேலூயா. வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் சொன்னபடியே 3வது நாள் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த நாளைத்தான் நீங்களும் நான் இந்த வேளையில அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். உயிர் தெழுந்த இயேசுவுக்கு கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த வேளையிலும் ஆலோசனை பகுதியாக மார்க் 16ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு போதும். அல்லேலூயா. இங்கே சில ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்க? மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே என்பவள் எல்லா சகோதரிகளும் சேர்ந்து இயேசுவின் கல்லறையில சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலை வேளையில கல்லறையின் இடத்துக்கு திரும்பி போறாங்க. அல்லேலூயா. நம்முடைய சமுதாய வழக்கத்தின்படி, நம்முடைய ஊர் வழக்கத்தின்படி ஒருவர் மரித்தால் 3வது நாள் என்ன செய்வாங்க? கல்லறைக்கு போவாங்க. கல்லறைக்கு போய் அங்கே என்ன செய்வாங்கன்னா மாலை போடுவாங்க. மாத்திரமல்ல, மெழுகுவத்தியை பத்த வைப்பாங்க. பத்த வைத்து வணங்குகிறவர்கள் வணங்குவாங்க. இல்லாவிட்டால் போய் பார்த்து விட்டு திரும்பி வருவார்கள். இது நம்முடைய ஊர் வழக்கம், நம்முடைய சமுதாய வழக்கம், நம்முடைய பாரம்பரிய வழக்கத்தின்படி நடக்கிறது. அதை போலதான் அந்த நாட்களிலும் இந்த ஸ்திரீகள் என்ன செய்திருக்கிறாங்கன்னா இயேசுவின் கல்லறைக்கு போயிருக்கிறாங்க. ஆனா இயேசு சொன்னார் 3ஆம் நாள்ல நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னதை இந்த ஸ்திரீகள் மறந்து போனார்கள். சீசர்கள் மறந்து போனார்கள். எல்லாவற்றையும் மறந்து விட்டு இப்பொழுது இயேசு கல்லறைக்குள்ளே தான் இருப்பார் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த ஸ்திரீகள் எல்லாம் ரொம்ப ஒரு ஆசையோடு வாஞ்சையோடு அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை கடையில போய் வாங்கி கொண்டு காலையில் அதிகாலையில் 4 மணி 5 மணிக்கெல்லாம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னதாக என்ன செய்திருக்கிறாங்கன்னா கல்லறை இடத்துல போய் இருக்கிறாங்க. இயேசுவின் மேல வைத்த அன்பின் நிமித்தமா இவர்கள் கல்லறை இடத்துல போய் இருக்கிறாங்க. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற எண்ணமோ ஞாபகமோ இயேசு சொன்ன வார்த்தையோ இந்த சகோதரிகளுக்கு ஞாபகமே இல்லை. சுத்தமா மறந்துட்டாங்க. இல்லையா? நாம அப்படிதான் சில நேரங்கள்ல தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் நாம மறந்து விடுகிறோம். இயேசு என்ன சொன்னா, என்ன வார்த்தையை நமக்கு தந்தார், என்ன வாக்கு தத்தத்தை தந்தார் என்பதை நாமும் மறந்து விடுகிறோம். செய்திகளை மறந்து விடுகிறோம். அதே போல இந்த ஸ்திரீகளும் மறந்துட்டாங்க. ஆனா ஒன்றை ஞாபகத்துல வச்சிருந்தாங்க. இன்றைக்கு 3வது நாள், ஆனா நான் கல்லறை இடத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஞாபகம் மாத்திரம் அவர்களுக்கு இருந்ததே தவிர இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மறந்து விட்டாங்க. பாரம்பரிய எண்ணங்கள் ஞாபகத்துல இருந்தது. மாத்திரமல்ல, நம்முடைய சமுதாய எண்ணங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா எந்த எண்ணம் இருக்க வேண்டுமோ, எந்த வார்த்தை ஞாபகத்தில் இருக்க வேண்டுமோ அதை மறந்து விட்டாங்க. தேவையான வார்த்தை மறந்து விட்டாங்க. தேவையில்லாத வார்த்தையை, தேவையில்லாத எண்ணத்தை மனதில் வைத்து விட்டு அதற்காக ஆயத்தப்படுகிறாங்க. அதற்காக கல்லறை இடத்துக்கு போகிறாங்க. இப்ப 3 சகோதரிகளும் போறாங்க. ஏன் போனாங்க என்று சொன்னால், மத்தேயு 15ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல நாம் வாசித்தால், அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். இயேசு எந்த இடத்துல வைக்கிறாங்க என்பதை இந்த ஸ்திரீகள் பார்த்தபடியினால இவர்கள் இப்ப 3 சகோதரிகளா என்ன செய்யறாங்க? கல்லறை இடத்துக்கு போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கல்லறை இடத்துல போறாங்க. அது வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில போறாங்க. ஆனா இவர்கள் போகிறாங்க. இவர்களுக்கு ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? அந்த 3வது வார்த்தை வாசிச்சு பாருங்க. நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று
ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இவர்கள் கல்லறைக்கு போய்கொண்டே இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம், ஏனென்று சொன்னால் அன்றைக்கு இயேசுவை அடக்கம் பண்ணும்போது இவர்கள் பார்க்கிறாங்க, கல்லறையை பார்க்கிறாங்க, பெரிய கல்லை புரட்டி வைப்பதையும் இவர்கள் பார்க்கிறாங்க. அதனால இவர்களுக்கு ஒரு எண்ணம், வீட்டில இருந்து கிளம்பி வந்து கொண்டு இருக்கிறாங்க. வழியில இவர்கள் 3 பேரும் பேசுகிறாங்க, கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமே, நாம அப்படிதான் ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்குள்ளால 2-3 சகோதரிகளாய் போனா நம்ம ஏதாவது பேசிக்கொண்டே போவோம். நம்முடைய பிரச்சனையை சொல்லுவோம், இல்லாவிட்டால் நம்முடைய கவலையை பற்றி சொல்லுவோம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பெரிய பிரச்சனை இருக்கிறது, இதை யாரு மாற்றுவா? ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில பெரிய வியாதி இருக்கிறது, இந்த வியாதியை யார் மாற்றணும்? ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தேன், ஆனா சுகமாகல. இப்படி என்று பல காரியங்களை சொல்லுவாங்க, குடும்ப காரியங்களை பேசிக்கொண்டு வருவார்கள். அதை போலதான் இந்த ஸ்திரீகளும் இயேசுவின் கல்லறையின் அருகே வைக்கப்பட்ட கல்லை குறித்து இவர்கள் பேசிக்கொண்டே வருகிறாங்க, கவலையோடு வருகிறாங்க, பாரத்தோடு வருகிறாங்க. நாம அப்படிதான் நம்முடைய பிரச்சனையை சொல்லுவது கவலையோட, பாரத்தோட, மிகுந்த துக்கத்தோட சொல்லுவோம். அதை போலதான் இந்த ஸ்திரீகளும் துக்கத்தோட பேசிக்கொண்டு வருகிறாங்க. ஏன்னா பெரிய கல், நாம 3 பேர் சேர்ந்தால் கூட இந்த கல்லை புரட்டி தள்ளவே முடியாது. அந்த எண்ணத்தோடு இவர்கள் சொல்லி கவலைப்படுகிறாங்க. இந்த கல்லை எடுத்தால்தான் இயேசுவின் சரீரத்துல இந்த அவர்கள் கொண்டு போன கந்த வர்க்கங்களை போட முடியும். இந்த கல்லை புரட்டி தள்ளினால், ஏன் என்று சொன்னால் கண்மலையில ஒரு குகைக்குள்ளே வைத்தார்கள். இந்த கல்லை புரட்டி தள்ளும் போது அந்த குகைக்குள்ளே இவர்கள் கொண்டு போன கந்த வர்க்கங்களை அந்த சரீரத்தில் வைக்க முடியும். ஆனா இந்த கல் புரட்டாத பட்சத்துல இந்த கந்த வர்க்கங்களை உள்ளே வைக்க முடியாது. இவருடைய எண்ணங்கள், இவருடைய நினைவுகள், போகிற யாத்திரைகள் எல்லாம் தோல்வியாய் முடிந்து விடும். அப்படியான அந்த கல்லை எவன் புரட்டி தள்ளுவான்? நம்ம இயேசுவின் சரீரத்தை பார்க்க வேண்டும், இந்த கந்த வர்க்கங்களை எல்லாம் வைக்க வேண்டும் என்று சொல்லி கவலையோடு போகிறாங்க, கவலையோடு போறாங்க. இன்றைக்கு சிலர் கவலையோடு வந்திருக்கலாம் ஆராதனைக்காமே. நான் இன்றைக்கு ஆராதனைக்கு போறேன், எத்தனையோ உயிர்த்தெழுதலின் பண்டிகையில நான் கலந்து இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லை, ஒரு வித்தியாசமே இல்லை. என்னுடைய பிரச்சனை என்றைக்கு மாறு? நான் எத்தனையோ பேரிட நான் சொல்லி இருக்கிறேன், ஆனா முடியல. பெரியவரிடத்துல சொல்லி இருக்கிறேன், உறவுகளிடத்துல நான் சொல்லி இருக்கிறேன், என்னுடைய சகோதரர்களிடத்துல நான் சொல்லி இருக்கிறேன், ஆனா அந்த பிரச்சனை மாறின பாடில்ல. ஆனா இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு போகிறேன், இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆராதனையில நான் பங்கெடுக்க போகிறேன் என்ற கவலையோடு நீங்க வந்திருக்கலாம். தேவ பிள்ளைகளே, வீட்டில இருந்து நீங்க புறப்படும் போது மிகுந்த துக்கத்தோடு வந்திருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையாப்பா, இந்த வேதனைக்கு ஒரு முடிவு இல்லையா, இந்த வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா என்று நீங்க கவலையோடு வந்திருக்கலாம். தேவ பிள்ளையே, அவர் இதை போலதான் இந்த ஸ்திரீகளும் கவலையோடு வந்தார்கள். அல்லேலூயா. என்ன பெரிய பிரச்சனை, நம்மால முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணினோம், ஆனா முடியல. ஆனா பெரிய பிரச்சனை, யாரால மனிதனால கூடாத காரியம். இதை தேவன் மாத்திரம்தான் இந்த கல்லை புரட்டி தள்ள முடியும். தேவன் மாத்திரம்தான் அந்த பிரச்சனையை மாற்ற முடியும். தேவனால மாத்திரமே இந்த வியாதியில இருந்து எனக்கு ஒரு பரிகாரம் தர முடியும் என்று ஒரு எண்ணம். தேவ பிள்ளைகளே, இயேசு இல்லாமல் நமக்கு விடுதலையே இல்லை. அதை போல இவர்களும் பேசிக்கொண்டு வந்தாங்க. இந்த கல் பெரிய கல், நம்மால ஆனா நாம போகிறோம், முடியாது, ஆனா நாங்க ஆராதனைக்கு போகிறோம், கல்லறை இடத்துல போகிறோம், கையில கந்த வர்க்கங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ இயேசுவை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு வருகிறாங்க. ஆனால் மெய்யான வார்த்தையை, இயேசு உயிரோடு இருக்கும் போது சொன்ன வார்த்தையை இவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனா இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி வந்து கொண்டு இருக்கிற வேளையில ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு வருகிறாங்க. 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அல்லேலூயா. பெரிய பிரச்சனை என்று வந்தாங்க, பெரிய வேதனை என்று வந்தாங்க, பெரிய துக்கம், இது எப்படி மாறும் என்று நினைச்சு வந்தாங்க. ஆனா இவர்கள் கண்களை ஏறிட்டு தூரத்துல வரும்போது கல்லறை நோக்கி பார்க்கிறார்கள். கல்லறை நோக்கி பார்க்கும்போது அந்த பெரிய கல் புரட்டப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீயும் கண்களை ஏறெடுத்து பார்ப்பாயானால் அநேக உயிர்த்தெழுதலின் ஆராதனையில நீ பங்கெடுத்திருக்கலாம். ஆனா இன்றைக்குள்ள உயிர்த்தெழுதலின் ஆராதனை உன்னை விடுதலையாக்குற ஆராதனை, உடைய பிரச்சனையை மாற்றுகிற ஆராதனை, உடைய வேதனையை மாற்றுகிற ஆராதனை, உடைய துக்கத்தை மாற்றுகிற ஆராதனை,
ஆராதனை சத்துரின் பிடியில இருந்து முழுவதுமாய் வேரோடு பிடுங்கி எடுக்கிற ஒரு ஆராதனை என்பதை மறந்து போகாத தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை நீ இப்பொழுது விசுவாசிப்பாயானால் உடைய ஆராதனை முடிவதற்குள்ளாக மெய்யாக விடுதலை, மெய்யாக அந்த பெரிய பிரச்சனை, அநேக ஆண்டாண்டு காலமாய் உன்னை தொடருகிற பெரிய பிரச்சனை மாறி என்பதில் சந்தேகம் இல்லை தேவ பிள்ளைகளே. சாத்தான் அடக்கி ஆளுகிற உடைய பிரச்சனையை, உடைய வேதனையை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். அந்த பெரிய கல் புரட்டப்பட்டிருப்பதை உன் கண்ணே அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவில் நீ பார்க்க போகிறாய் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறாங்க, பக்கத்தில் வரவில்லை தேவ பிள்ளைகளே. பக்கத்தில் வருவதற்கு முன்பதாகவே கண்களை ஏறிட்டு பார்க்கிறாங்க. பார்க்கும்போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அல்லேலூயா. அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அந்த பிரச்சனை மாறுவதை நீ உன்னுடைய சொந்த கண்ணால நீ பார்க்க போகிறாய். பெரிய பிரகாசம் வெளிப்படுவதை நீ பார்க்க போகிறாய். தேவ தூதன் அந்த பிரச்சனையில வெளிப்படுவதை நீ பார்க்க போகிறாய். அல்லேலூயா. தேவ தூதன் பிரத்யட்சமாகிறதை நீ பார்க்க போகிறாய். அல்லேலூயா. இதுவரை தேவ தூதன் இறங்கல தேவ பிள்ளையே, அந்த பிரச்சனையில இறங்கல. இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த அற்புதத்தை செய்து முடிக்க போகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த பெரிய கல் தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அல்லேலூயா. அந்த 5 வசனத்தை வாசிக்கலாம். பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இதை கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, பயப்படாதிருங்கள். அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. ஆமென். இதோ அவரை வைத்த இடம். ஆமென். அவர் இங்கே இல்லை. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? தூதன் கேட்கிறார், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். அவர் இங்கே இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார் தேவ பிள்ளையே. அவர் அற்புதத்தை செய்கிறவர், விடுதலைகளை தருகிறவர், ஜெயத்தை தருகிறவர். அல்லேலூயா. அந்த கல்லு அதே மத்தேயு 27 அதிகாரம் 65 66 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 27 65 66. உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, உங்களால் கூடிய மட்டும் பத்திர கல்லறையை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டாங்க, காவல் வச்சாங்க, கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஆமென். எதெல்லாம் போட்டாங்களாம்? கல்லறைக்கு முத்திரை போட்டாங்க, கல்லறைக்கு காவல் வைத்தாங்க, கல்லறை என்ன செய்தாங்க? பாதுகாத்தாங்க. எப்படி, எந்த அளவுக்கு பாதுகாத்தாங்க? தங்களால கூடிய மட்டும். ஆமென். இயேசு உயிர்த்தெழவே கூட. இதோட இயேசுவின் சாப்டர் க்ளோஸ் என்று சொல்லி ரோம அரசாங்கம் நினைத்தது. ஆமென். பிரதான ஆசாரியர் நினைத்தார், சதுசேயர் நினைத்தார்கள், பரிசேயர்கள் நினைத்தார்கள், இதோடு ஆண்டவர் இனி வெளியே வரப்போறதில்லை, இயேசுவின் சத்தம் இனி பூமியில கேட்கப்படுவதில்லை, சத்தத்தை அடக்கி விட்டோம், அமர்த்தி விட்டோம், இனி இந்த இயேசு வெளியே வரக்கூடாது என்று சொல்லி ஆமென் முத்திரை போட்டாங்க. தங்களால கூடிய மட்டும் ரோம அரசாங்க முத்திரை போட்டது தேவ பிள்ளைகளே. காவல் வைத்தது, தன்னால கூடிய மட்டும் அவர்கள் பாதுகாப்பு. எந்த முத்திரை தான் போட்டாலும் பரவாயில்ல தேவ பிள்ளைகளே. சாத்தா முத்திரை போட்டிருக்கலாம். அல்லேலூயா. சாத்தாவுடைய குடும்பத்தின் மேல முத்திரை போட்டிருக்கலாம். நீ வெளியே வரவே கூடாது, இதோடு நீ அழிந்து போக வேண்டும், உடைய குடும்பம் அழிந்து போக வேண்டும், உடைய பிள்ளை அழிந்து போக வேண்டும் என்று அவன் முத்திரை போட்டிருக்கலாம். கூடிய மட்டும் இந்த குடும்பம், இந்த பிள்ளை தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில செய்வினையின் கட்டுகள், மந்திரவாத ஆவிகள், பில்லிசூனி ஆவிகள், பிசாசின் ஆதிக்கங்கள் உடைய வாழ்க்கையில கிரியை செய்யலாம். அவன் கல்ல வைத்திருக்கலாம், கல்லுக்கு மேல சாத்தானுடைய ராஜ்யம் முத்திரை போட்டிருக்கலாம் தேவ பிள்ளையே. எந்த முத்திரை
தெய்வம் இன்றைக்கு நம்ம மத்தியில இருக்கிற உயிரோடு எழுந்த இயேசு. அல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசு நம்ம மத்தியில அவர் பிரத்யட்சமாக போகிறார். எப்பேற்பட்ட முத்திரை இருந்தாலும் சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்கும்படியா. அல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்தில் கிரியை செய்கிற சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்படும்படியா தேவ ராஜ்யம் வெளிப்பட போகிறது. பரலோக ராஜ்யம் உன்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்தில் வெளிப்பட போகிறது. சாத்தான் நடுங்க போகிறான். அல்லேலூயா. சாத்தானுடைய ராஜ்யம் நடுங்க போகிறது. பிள்ளையே, உன்னை ஆளுகை செய்கிற, உன்னுடைய குடும்பத்தை ஆளுகை செய்கிற, உன்னுடைய பிள்ளை ஆளுகை செய்கிற சாத்தானுடைய ராஜ்யம் அசைக்கப்பட போகிறது. சாத்தான் நடுகிறார். இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். இனி என்னுடைய ஆதிக்கம் பலிக்காது என்று அவன் அறிந்து விட்டான். தேவ பிள்ளையே, நீ வெற்றி சிறக்க போகிறாய். சாத்தான் தோற்று போக போகிறான். அவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். தேவ ராஜ்யம் உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஸ்தாபிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறார். சாத்தான் முத்திரை போட்டிருக்கலாம். எந்த முத்திரை இருந்தாலும் என்ன, தேவ தூதனுக்கு முன்பதாக முத்திரை நிற்காது. தேவ பிள்ளைகளே, தானியேலுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, தானியேலை, அதே தானியேல் 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிச்சு பாருங்க. போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. ஆமென். நல்ல ஒரு கல், அந்த கல்லின் மேல தரியு ராஜாவின் முத்திரை பொறிக்கப்பட்டது. பாபிலோன் ராஜ்யத்தின் முத்திரை பொறிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா அந்த கல்லை வச்சாங்க? தானியேல் இதோட முடிஞ்சான். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் இதோட முடிஞ்சான். இனி இவனால ஜெபிக்கவே முடியாது. அவனை சிங்கத்தின் கெபிக்குள்ளால போட்டுவிட்டு, மாத்திரமல்ல ஒரு கல்லை வைத்து விட்டு, இனி தானியேல் வெளியே வரவே மாட்டான். அவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று பாபிலோன் ராஜ்யம் முத்திரை போட்டது. தேவ பிள்ளைகளே, தரியு ராஜா முத்திரை போட்டா. ஆனா அந்த முத்திரை எல்லாம் உடைத்து விட்டு தேவ தூதன் அந்த இடத்துல இறங்கினார். அல்லேலூயா. தேவ தூதன் இறங்கினார், முத்திரையை பொட்டினார். அல்லேலூயா. தானியேல் காக்கப்பட்டான். அல்லேலூயா. தானியேல் சுகமாய் வெளியே வருகிறார். தானியேலுக்கு விரோதமாய் போட்ட முத்திரையை பரிசுத்த ஆவியானவர் தேவ தூதன் அங்க இறங்கினான். அல்லேலூயா. தேவ தூதன் இறங்கினான். தேவ பிள்ளையே, தேவ தூதனுக்கு முன்பதாக அந்த முத்திரையால நிற்க முடியல, அந்த கல்லினால நிற்க முடியல. இயேசுவை அடக்கம் பண்ணிவிட்டு கல்லை வைத்தார்கள். ரோம சாம்ராஜ்யத்தின் முத்திரையை போட்டார்கள். முத்திரையினால நிற்க முடியவில்லை, கல்லால நிற்க முடியவில்லை. தேவ தூதன் அங்கே இறங்கினார். தேவ தூதன் இறங்கினார், பெரிய கல்லை புரட்டினார். மனிதனால கூடாத காரியத்தை தேவனே அந்த இடத்துல செய்து முடித்தார். மகளே, உடைய வீட்டில் அடிக்கடி கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சாம்ராஜ்யம், அவன் பிசாசின் சாம்ராஜ்யம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த உயிர் தெழுதலின் நாளிலே அடே வல்லமை உடைய வாழ்க்கையிலே, உடைய குடும்பத்திலே அவன் கிரியை செய்ய போகிறது. அல்லேலூயா. இனி சாத்தான் கிரியை செய்ய முடியாத பிள்ளையே, சாத்தான் தோற்று போனவன். அல்லேலூயா. அல்லேலூயா. முத்திரையினால நிற்க முடியல, கல்லினால நிற்க முடியல. இயேசு முடிந்தார் என்று நினைச்சாங்க, முடிக்க முடியல. தேவ பிள்ளையே, தானியேல் முடிந்தான் என்று நினைச்சாங்க, தானியேல் முடியல. அல்லேலூயா. அதை போல லாசரு மரித்தான். லாசரு மரித்தான். லாசரு மரித்ததற்கு முன்பதாக ஒரு கல்லை வைத்தார்கள். அல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் 38, 39 வாசிக்கலாம். அது ஒரு குகையா இருந்தது. ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. அல்லேலூயா. இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. அல்லேலூயா. நாருமே, ஆமே. அவன் நினைக்கிறான், நாருமே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆனால் என்ன 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 தேவ பிள்ளையே,
4 ஆண்டு ஆனால் என்ன? அல்லேலூயா. இயேசு வரும்போது நாற்றமெல்லாம் மாறும். அல்லேலூயா. நாற்றங்கள் மாறி நறுமணம் வீசும். தேவ பிள்ளையே, அந்த மாத்தாளும் மரியாளும் கலங்கி நின்றாங்க. கல்லை புரட்டி தள்ளின போது நாற்றம் வரல, நறுமணம் வந்தது. லாசரு வெளியே வந்தான். அல்லேலூயா. கல் எப்பொழுது புரட்டப்படுகிறதோ அங்கே பெரிய ஒரு அற்புதம் நடக்கும். தேவ பிள்ளையே, கல் தான் அற்புதம் நடைபெற முடியாதபடி தடையாய் நிற்கிறது. அல்லேலூயா. இந்த கல், ஆமென், இந்த லாசரின் வாழ்க்கையிலிருந்து வெளியே புரட்டப்பட்டது. இப்ப லாசரு வெளியே வருகிறார். 41வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. மரித்தவன் வைக்கப்பட்ட கல்லை எடுத்து போட்டார்கள். பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். உடனே மரித்தவன் வெளியே வந்தான். அல்லேலூயா. அவன் மரித்தவன் இனி வெளியே வரவே மாட்டான் என்று ஊரார் அறிந்தார்கள். மரியாளின் மாத்தாளின் சகோதரன் இனி வரவே மாட்டான், மரிச்சு போனா கல்ல வச்சிட்டோம், இனி அவ்வளவுதான் என்று. அந்த வேளையில அவ்வளவுதான் என்று நினைக்கிற வேளையில 4வது நாள்ல இயேசு வருகிறார். கல்லை புரட்டி போடுகிறாங்க. இப்ப இயேசு மகா சத்தமாய் கூப்பிடுகிறார். லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லுகிறார். லாசரு வெளியே வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு சிலர் வெளியே வருவீர்கள். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட இடத்திலிருந்து சிலரை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். சில குடும்பங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். சில அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். சில பிசாசின் ராஜ்யங்கள் அழிக்கப்படுவதை நீ பார்க்க போகிறார். தேவ பிள்ளையே, சில காரியங்களை கர்த்தர் பிரத்யட்சமாய் நம் மத்தியில் அவர் செய்ய போகிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாத. தேவ தூதன் இறங்க போகிறான். அல்லேலூயா. இயேசு உன்னுடைய வாழ்க்கையில வர போகிறான். நீ அநேக நாட்கள கதறுகிற அனுபவம், கலங்குகிற அனுபவம். ஐயோ, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வதப்பா, நான் என்ன செய்ய, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே என்று நீ கலங்கி கலங்கி எத்தனையோ நாள் ஆராதனைக்கு வருகிறோம், எத்தனையோ நாள் ஜெபத்திலே கலந்து கொள்கிறோம். வீட்டில இருந்து கிளம்பும் போதே புலம்பல், அழுகை. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வில்லையாப்பா, இதற்கு ஒரு முடிவில்லையா என்று நம்ம கலங்கி புலம்பி வேதனையோடு வந்த நாட்கள் முடிந்து போய்விட்டது. பிள்ளைகளே, அந்த நாள் முடிந்து போனது. அல்ல, இன்றைக்கு தேவதூத தேவதூத உடைய வாழ்க்கையிலே, உடைய குடும்பத்திலே, உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் பிரத்யட்சமாக போறார். அல்லேலூயா. சில இருளின் வல்லமையில இருந்து சிலரை கர்த்தர் வெளியே கொண்டு வர போறார். சில இருளின் வல்லமையில இருந்து, சில அந்தகார வல்லமை, எல்லார் கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. இருளின் வல்லமையில இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். அந்தகார வல்லமையில இருந்து, அடக்கி ஆளுகிற வல்லமையில இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். மகனே, மகளே, உன்னை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிற இருளின் வல்லமைகள், அந்தகார வல்லமைகள் எல்லாம் சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து கர்த்தரை வெளியே கொண்டு வர போகிறார். பெரிய விடுதலை நீ பார்க்க போகிறார். இனி அழுது கொண்டீரா, 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 இனி அழுது கொண்டீரா. தேவதூத தேவதூத உடைய வாழ்க்கையிலே பிரத்யட்சமாக போகிறார். தேவதூதன் உடைய வாழ்க்கையில வெளிப்பட போகிறார். இருளின் வல்லமையிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறார். சில செய்வனை வல்லமையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். சில பிசாசின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். லாசருவை வெளியே கொண்டு வந்தவர், தானியேலை வெளியே கொண்டு வந்தவர், இயேசுவை வெளியே கொண்டு வந்தவர், இந்த வேளையில உன்னை வெளியே கொண்டு வரும்படியா, உன்னை வெளியே கொண்டு வரும்படியா சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். உடைய குடும்பத்திலே சாத்தான் முத்திரை போட்டு இருக்கிறார், முத்திரை போட்டு இருக்கிறார். இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. இந்த குடும்பம் ஆமென் அல்லேலூயா முன்னேறக்கூடாது. எதில் வாழக்கூடாது. இந்த குடும்பம் வாழக்கூடாது. இந்த பிள்ளை வாழவே கூடாது என்று சொல்லி
முத்திரை போட்டிருக்கிற மகளே, இந்த வேளையில தேவதூதன் அந்த முத்திரையை பொட்டுகிறார், முத்திரை உடைக்கிறார், முத்திரை உடைக்கிறாரே பிள்ளையே, முத்திரை உடைக்கப்படுகிறது, சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்படுகிறது. ரபலபரபக்கபா, சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்படுகிறது. அண்ணா காய்ப ஆரிய சங்கங்கள் நடுங்குகிறது, நடுங்குகிறது. ரபலபரபக்கபா அபலரதனமனா நடுங்கிறது, அதிருகிறது. ராஜ்யம், சாத்தானுடைய ராஜ்யம், சாத்தானுடைய கூட்டம், சாத்தானுடைய சேனை உனக்கு எதிராய் வெள்ளி விழித்த சில பிசாசின் கிரியைகள் இன்றைக்கு இந்த நேரமே இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் அழிக்கிறார் மகளே. அக்கினி இறங்குகிறது, அற்புதம் நடக்கிறது. தேவதூதன் பிரத்யட்சமாகிறார். வெளிச்சத்தை பார்ப்பாய், வெளிச்சத்தை பார்ப்பாய். பயப்படாது, பயப்படாது, பயப்படாது. ரபலபரபரபக்கபா அபலரதனமனா, உடைய வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, உடைய வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, உடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இந்த கல் யார் புரட்டுவா? இந்த பிரச்சனையை யார் எனக்கு தீர்த்து தருவா? இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை உண்டாகும்? இந்த வியாதியில இருந்து எனக்கு எப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகும்? என்னுடைய பிள்ளைக்கு என்னைக்கு ஐயா ஒரு விடுதலை? ரபலபரபக்கபா ரிகபல துரபலக்கபா, அது இன்றே இன்றே இன்றே. அபலபரபரபக்கபா அபலரதனமனா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபத்துக்கு நேராய் போக போகிறோம், ஜெபத்துக்கு நேராய் போக போகிறோம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். தேவ பிள்ளைகளே, எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஜெபத்துக்கு நேராய் போக போகிறோம். அல்லேலூயா. எல்லோரும் பாடி ஆராதிக்கும் போது சில விடுதலைகளை பார்ப்பீர்கள், சில அற்புதத்தை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. சத்துரு அழிக்கப்படுவதை பார்ப்பீர்கள், சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்படுவதை பார்ப்பீர்கள். உங்கள் குடும்பத்தை அடக்கி ஆளுகிற, பிள்ளைகளை அடக்கி ஆளுகிற, பாவ வழியிலே கொண்டு செல்லுகிற எல்லா சாபத்தின் ராமே கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. ரபலபரபரபரபக்கபா அபலரதனமனா. இன்றே அந்த கல் புரட்டப்படுகிறது, இந்நேரமே அந்த கல் புரட்டப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாரத கல்லறை மூடின பெருங்கள் புரண்டு ரெண்டோடுது பாரத. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பெரிய விடுதலை தேவ பிள்ளையே. அங்கே போட்ட காவலில் நிற்கும் தேவ புத்திர சந்நிதி. அங்கே போட்ட காவலில் நிற்கும் தேவ புத்திர சந்நிதி. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம்
காரியங்கள் நம்மை அசைக்கப்படுகிறது. மாதிரடிகள் யார் என்ன இடியலி கண்டு பயந்து நடு எல்லாம் பயப்படுகிறது. சாத்தானே சேனை சாத்தான் இடியலி கண்டு பயந்து நடுங்குகின்றார். ஆரண்ணா காய்ப ஆரிய சங்கு அதிரடி கொள்ளுகின்றார். ஆரண்ணா காய்ப ஆரிய சங்கு அதிரடி என்ன பூதனங்கள் இடியொலி கண்டு பயந்து நடுங்குகின்றார். எல்லா பூதகணங்கள் எல்லா விக்கிரகாரியனை கிரியைகள் எல்லா சாத்தானுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அசைக்கப்படுகிறது. குடும்பத்திலே கிரியை செய்ய எல்லா சாத்தானுடைய ராஜ்யங்கள் அசைக்கப்படுகிறது, பயப்படுகிறது. உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு முன்பதாக உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு முன்பதாக நிற்க முடியாதது. நிற்க முடியாது. உடைய பாரங்களை கட்ட மாற்றுகிறார், உடைய துக்கத்தை மாற்றுகிறார், உடைய அழுகையை மாற்றுகிறார், உடைய புலம்பலை மாற்றுகிறார். வெளிச்சத்தை பார்ப்பாய், பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை பார்ப்பாய். வாழுவார்கள் வாழுவார்கள் பிள்ளைகள் வாழ்வார்கள். ரபலபரபரபக்கபா அபலரதனமனா ரிபலபரபரபக்கபா அல்லேலூயா. பிள்ளைகளை வாழ முடியாதபடி வாழ்க்கையை தாறுமாறாக்கின ஆவிகள் அழிக்கப்படுகிறது, அந்த ராஜ்யம் அசைக்கப்படுகிறது. அபலபரபரபா பிள்ளைகளை வாழ விடாதபடி வாழ்க்கையை தாறுமாறாக்குகிற ஆவிகள் அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார், வெளியே கொண்டு வருகிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை உடைய வாழ்க்கையில உடைய குடும்பத்துக்குள்ள உடைய பிள்ளை வாழ்க்கையில பிரத்யட்சமாய் பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறது. பிள்ளை நாசமாக்கின சாத்தானுடைய ராஜ்யம் அசைக்கப்படுகிறது. ரபலபரபரபக்கபா அபலரதனமனா ரிபலபரபரபக்கபா அல்லேலூயா. சாத்தானுடைய ராஜ்யம் அசைக்கப்படுகிறது. அண்ணா காய்ப ஆரிய சங்கு நடுங்குகிறார்கள். நடுக்கம் பிடித்தது சாத்தானுக்கு, நடுக்கம் பிடித்தது சாத்தானுடைய ராஜ்யம் நடுங்குகிறது நடுங்குகிறது. தேவ தூதனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக சாத்தானுடைய ராஜ்யம் அசைக்கப்படுகிறது. ரபலபரபரபரபக்கபா அபலரதனமனா இன்றே விடுதலை இன்றே விடுதலை இன்றே விடுதலை. ரபலபரபரபக்கபா அல்லேலூயா அல்லேலூயா. நீ சந்தித்த பிரச்சனை, நீ சந்தித்த தோல்விகள் எல்லாம் வெற்றியாய் மாறு. எல்லாம் வெற்றி எல்லாம் வெற்றி மகளே. ரிபகபலபா சந்தித்த தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறா, ஜெயமாய் மாற்றுகிறா, ஜெயமாய் மாற்றுகிறா. ரபலபரபரபரபக்கபா அபலரதனமனா இதுவரைக்கும் அடக்கி ஆண்டு இருளின் வல்லமை இருளின் வல்லமை அசைக்கப்படுகிறது, இருளின் வல்லமை நடுங்குகிறது. தேவ தூதனுக்கு முன்பாக நிற்க முடியல, தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்க முடியல, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்க முடியல. அபலபரபரபரபக்கபா அபலரதனமனா பெரிய வியாதிகளை கர்த்தர் மாற்று. ஆமென் அல்லேலூயா. ரபலபரபரபக்கபா அபலரதனமனா அல்லேலூயா அல்லேலூயா. சவால் விட்ட சாத்தா சவால் விட்ட சாத்தா அவனுக்கு சாவுமணி அவனுக்கு சாவுமணி. அல்லேலூயா. அவன் நடுங்குறா நடுங்குறா. ஆமென். சாத்தானுடைய ராஜ்யம் நடுங்கிறது. இயேசு முடிஞ்சாருன்னு நினைச்சாங்க. உலகம் நினைத்தது, ரோம சாம்ராஜ்யம் நினைத்தது முடிந்தது என்று. உன் பிள்ளையின் வாழ்க்கை முடிந்தது என்று சாத்தான் நினைச்சா, சாத்தான் நினைச்சா. உலகம் நினைத்தது இல்லை இல்லை இல்லையே இல்லை. கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார், வெளியே கொண்டு வருகிறார்.
ரபலபரபரபக்கபா அபலரதனமனா இபரபரபரபா. அல்லேலூயா அல்லேலூயா. உடைய கலக்கத்தை மாற்றுகிறவர், உடைய கண்ணீரை மாற்றுகிறவர், உடைய வேதனையை மாற்றுகிறவர். தேவ தூதன் இறங்கும் போது எல்லாம் நடக்கும். தேவ பிள்ளையே, நடக்காத காரியங்கள் எல்லாம் தேவ தூதன் இறங்கும் போது எப்பேற்பட்ட பெரிய கல்லா இருந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மாற்ற போதுமானவர். ரபலபரபரபக்கபா. அங்க போட்ட முத்திரையினால நிற்க முடியல. பாபிலோன் முத்திரையினால நிற்க முடியல. ரோம சாம்ராஜ்யத்தின் முத்திரையினால தேவ தூதனுக்கு முன்பாக நிற்க முடியல. சாத்தான் போட்ட முத்திரை தேவனுக்கு முன்பாக, தேவ தூதனுக்கு முன்பாக, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்க முடியாது. தேவ பிள்ளையே, நடுங்கிறது. அல்லேலூயா. நடுங்கிறது. சாத்தான் நடுங்கிறா. சாத்தானுடைய ராஜ்யம் நடுங்கிறது. சாத்தானுடைய கூட்டம் நடுங்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அவன் உடைய இதயத்துல பெரிய விடுதலை, பெரிய வெளிச்சம். உடைய பிள்ளை இருளின் வல்லமேல்ந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். சாத்தானுடைய ராஜ்யம் அசைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அண்ணா காய்பா ஆரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். இன்னும் பூத கணங்கள் இடியொலி கண்டு பயந்து நடுங்குகிறார்கள். அல்லேலூயா. தேவ வல்லமைக்கு முன்பதாக, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக சாத்தாண்ட ராஜ்யம் நிற்க முடியாது. சாத்தாண்ட ராஜ்யம் அசைக்கப்படும். தேவ பிள்ளையே, துதிக்கிற தேவ பிள்ளைக்கு முன்பதாக அமை நிற்க முடியாது. பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. அல்ல பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம். நீ சமபூமியாவாய், சமபூமியாவா. இணை சத்துரியின் ராஜ சமபூமியானது. அல்லேலூயா. இருளின் வல்லம் என்று பிள்ளைகளை கொண்டு வருகிறார். வாழ விடமாட்டேன் என்று கொக்கரித்த சாத்தான் அல்லேலூயா அடங்கி போகிறான். தேவ பிள்ளையே, உடைய இதயத்தின் பெரிய பாரம் மாற்றப்படுகிறது, கவலை மாற்றப்படுகிறது. தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. உடைய வாழ்க்கையில, குடும்பத்துல தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அடிக்கடி வருகிற பிரச்சனை, அடிக்கடி வருகிற குழப்பம் எல்லாம் அந்த செய்வினை வல்லமை தேவ பிள்ளைகளை சத்துரு கொண்டு வருகிற அமை சாத்தாண்ட ராஜ்யம், அதை கர்த்தர் வேரோட பிடுங்கி போடுகிறார். அல்லேலூயா. நீ வாழ்ந்து சுகித்திருப்பாய். அல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே. இனி நீ அழுது கொண்டீராய். அல்லேலூயா. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறது. தேவ தூதன் இறங்கி இருக்கிறார். தேவர் தூதன் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. உடைய பிள்ளையின் வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பாய், விடுதலையை பார்ப்பாய், குடும்பத்துல பார்ப்பாய். அல்லேலூயா. தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை பார்ப்பாய். அல்லேலூயா. பெரிய கல்லை கர்த்தர் புரட்டி தள்ளி இருக்கிறார். அதுல போட்ட முத்திரை. ஆமே. இனி இந்த குடும்பம் வெளியே வரவே கூடாது, இந்த பிள்ளை வெளியே வரவே கூடாது என்று போட்ட முத்திரை எல்லாம் தரை மட்டமான சுக்கு நூறானது. தேவ பிள்ளையே, கர்த்தர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார். ஆமே. சிலுவையிலே வெற்றி சிறந்தார், சிலுவையிலே ஆணி அடித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உயிரோடு இழந்தார். ஆமே. உயிரோடு இழந்த இயேசுவை இன்றைக்கு நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உயிரோடு இழந்த இயேசு நம் மத்தியில பிரத்யட்சமான தேவ தூதன் வெளிப்பட்டார். தானியேலை வெளியே கொண்டு வந்தவர் நம்மையும் வெளியே கொண்டு வருகிறார். குடும்பங்களை வெளியே கொண்டு வருகிறார். பிள்ளைகளை வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இயேசு இதோட முடிஞ்சு போனாருன்னு இல்லை, இல்லை, ஆரம்பம். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் சாத்தாண்ட எண்ணங்கள் எல்லாம் தூற்று போனது. சாத்தாண்ட ராஜ்யம் எல்லாம் அழிக்கப்பட்டது. இயேசுவுக்கு எதிராய் ஆமே ஸ்தாபித்த ராஜ்யங்கள், ரோம சாம்ராஜ்யம் எல்லாம் அசைக்கப்பட்டது. இன்றைக்கு அண்ணா காய்பா ஆரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். இன்னும் பூத கணங்கள் எல்லாம் பயந்து நடுங்குகிறது. இது என்ன பேரொளி. அல்லேலூயா. இது என்ன வெளிச்சம். இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென்.